ஸ்ரீ ஈசன் அறக்கட்டளை நடத்தும் 17வது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கிற்கு வருகை புரிந்திருக்கும் தங்கள் அனைவரையும் வருக வருக என திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தின் சார்பாக வரவேற்றுக் கொண்டு எனது இந்த ஒரு நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய இந்த அறக்கட்டளையின் தலைவர் ஐயா பண்டிட் பாலசுப்ரமணியா ஐயா அவர்களுக்கும் மற்றும் இதர பொறுப்பில் உள்ளவர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது என்னுடைய பேச்சினை துவங்குகிறேன். காலையிலேருந்து வரிசையாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாப்டர் வந்தாங்க. இப்போ என் கையில் கொடுத்துருக்கப்ப நான் இங்கே உள்ளே வரும்போது நான் வந்து தனுசு லக்கணத்துக்குள்ளார வந்தேன். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் புஷ்கர நவம்சம் வணிசை கரணம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? திருதியை திதி ஒரு அதாவது இந்த திதியை பற்றி நிறைய பேசினாங்க அந்த அம்மா நாமக்கல் மலர்கொடி அம்மா. அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க திதியை பற்றி. அதில் இந்த திதியை பார்த்திங்கன்னா திதியில் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து அந்த திதியினுடைய சாரம்சம் முழுசு வெளிப்படுத்தும். இப்போ திருதியை திதியில் இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் வாழ்நாள் முழுக்க பெருகும். அச்சய திருதியை சொல்கிறோம் இல்லைங்களா, பெருகும். சரி, இப்போ வணிசை கரணத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். லக்கணம் பார்க்கும்போது கரெக்டாக என்கிட்ட கொடுக்கும்போது கும்ப லக்கணத்தில் கொடுத்துருக்குறாங்க. 23 டிகிரி போராட்டாதிக்குள்ளார வந்துட்டார். ஓகே, இப்போ சனீஸ்வரன் தான் வேலை செஞ்சாகலாம். சரிங்க, நான் ஆக்சுவலாக என்ன நினச்சிட்டு வந்தேன்னா சாமுத்திரிகா லட்சணத்தை பற்றி நம்மகிட்ட பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். நான் வந்த நேரம் அப்படியே மாறி அந்த மைண்ட் செட்டு மாறிடுச்சு. ஓகே, சாமுத்திரிகா லட்சணத்தை பற்றி அவுட்டராக ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். சாமுத்திரிகா லட்சணம் வந்து ஒவ்வொரு ஜோதிடருக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம் உண்மையுமே. ஆனால் ஓப்பனாக சொல்லக்கூடாத ஒரு விஷயம் சாமுத்திரிகா லட்சணங்கிறது. ஏன்னா மனிதராக பிறந்தவங்க அனைவருமே நாம் நல்லா இருக்கணும், நல்லா சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்து தான் ஒரு ஜோதிடரை அணுகுவாங்க. அதில் ஒரு சில விஷயங்களை ஜோதிடர் தெரிந்து கொண்டு சொல்லாமல் இருக்கிறதும் உண்டு, தெரிஞ்சதை இலைமறைக்காயாக சொல்கிறதும் உண்டு. உண்மை தானுங்க? அப்படி தான் இருக்கணும், அதுதான் நல்லது. ஓகே, இப்போ சாமுத்திரிகா லட்சணத்தில் வந்துங்க மெயினாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுல வந்து பார்த்தோம்னா பெண் ஆண்னு இடம் பிரிக்க வேண்டியதில்லை, காமனாக வச்சுக்கலாம். அப்போ தான் நான் பரவாயில்ல. உச்சந்தலையில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இந்த ரோமம் என சொல்லப்படுகின்ற இந்த கேதுத்தன்மையுள்ள மூடின்னு சொல்லலாம். இதிலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம்னா படிப்படியாக உள்ளங்கால் வரைக்கும் இந்த சாமுத்திரிகா லட்சணத்துடைய செயல்பாடுகள் உண்டு. இப்போ ஒருத்தருக்கு இந்த கேசம், டீசெண்டாக சொல்லணும்னா கேசம், கேசம் வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதோ அந்த அளவுக்கு அவர் வாழ்க்கை சுகமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சுருக்கமாக தெரிஞ்சுக்கலாம். சார் எனக்கு கொஞ்சம் கொட்டிருச்சு, வலிக்கு விழுந்துருச்சு, கவலைப்பட வேண்டாம். இருந்த ரோமங்கள் மிருதுவாக இருந்தால் போதுமானது, அவ்வளோதான். பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாஃப்டான ரோமம் வச்சு ஒரு முடி இருக்கிறவங்க அவங்க வாழ்க்கையில் கஷ்டமே அதிகமாக பட மாட்டாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஜாலியாக சௌரியமாக இருப்பாங்க. சரி, கொஞ்சம் திக்காக டார்க்காக அடர்த்தியான கூந்தல் விளம்பரமெல்லாம் போடுறாங்களே அந்த மாதிரி கூந்தல்லாம் இருந்தால் எப்படி இருப்பாங்கன்னா கடின உழைப்பாளியாக இருப்பாங்க. வேணால் செக் பண்ணி பாருங்க. நான் ஒருத்தர் 2 பேர்த்த வச்சு சொல்ல, நிறைய அனலைஸ் பண்ணி தான். இந்த கடின உழைப்பாளிகளை குறிக்கக்கூடிய தன்மை இந்த கூந்தலுக்கு உண்டு, ஃபர்ஸ்ட் ரேங்க். அதுக்கு அடுத்ததுங்க நாம் வந்து இப்போ அம்மா கூட அவங்க ஏற்கனவே நம்மக்கிட்ட பேசியிருக்காங்க, கோயிலுக்கு வந்து முடி காணிக்க கொடுத்துருக்காங்க. இது வந்துங்க 1 முறை தரலாம், 2 முறை தரலாம், 3 முறை தரலாம். ஆனால் அதிக முறை பெண்கள் தயவு செய்து இனிமேல் முடி காணிக்கை தர வேண்டாம். மீறி தரணும்னு நினச்சா பூமுடி மாதிரி கொடுங்க. ஏன்னா ஜென்ஸுக்கு கூந்தல் வந்து கேதுத்தவமாகவும் மகளிருக்கு வந்து மகாலட்சுமியாகவும் செயல்படும். ஒரு வீட்டில் கூந்தல் வந்து அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். கூந்தலை தொட்டான் என்ற ஒரே காரணத்துக்காகவே ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடந்துச்சு தெரியுங்களா? கேள்விப்பட்டிருக்குமில்ல? அதாவது அந்த அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு திறமைசாலி, அவர் பேரெல்லாம் வேண்டாம், அவருக்கு சாபம் எப்படி கொடுத்தாரு முனிவர் அப்படின்னா, ஒரு கூந்தலை நீ தொடும்போது ஒரு மகளிருடைய உனக்கு அனுமதி இல்லாத ஒரு மகளிருடைய கூந்தலை தொட்டவுடன் நீ வழிந்தாய் அப்படின்னு கொடுத்தாரு. அவ்வளோ பயங்கரமான ஒரு விஷயம் அதில் இருக்கு. நம்ம சாதாரணமாக வந்து கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா வீட்டுக்காரருக்கு மொட்டை போடுறோன்னு வேண்டிக்கிங்க, இனிமேல் வேண்டுதான் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு தரலாம். இந்த முடியை வந்து நம்ம காணிக்க கொடுக்கறதே பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு நேரடியாக நம்ம செலுத்தக்கூடிய நன்றி கடன். குலதெய்வம் அப்படிங்கிறது நம்மளுடைய மூதாதையர். இந்த மூதாதையர், குலதெய்வம், கேது அப்படியே ஒரு லைனாக வருவாங்க. ஸோ இப்படி ஆரம்பிக்கக்கூடிய சாமுத்திரிகா லட்சணம் இந்த மாதிரி ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்தது வந்து நெற்றிங்கிறது வந்துங்க எந்த அளவு விசாலமாக இருக்குதோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து செயல்திறனும் அதிர்ஷ்டமும் அறிவும் மதிநுட்பமும் இருக்கும்.
அதே மாதிரி இந்த நெற்றிக்கு முன்னாடி முடி விழுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அகலக்கால் வைக்க சொல்லும். அதை வந்து நம்ம எச்சரிக்கலாம். ஐயா உங்களுடைய இது வந்து இந்த மாதிரி தெரியுது, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு ஒரு நாசுக்காக சொல்லலாம். மூக்கு கூர்மை வந்து மிகப்பெரிய ஒரு புத்திசாதுரியம்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் சாமுத்திரிகா லட்சணத்தில் முன்கோபின்னு தான் அர்த்தம். டக்குன்னு கோவப்படுவாங்க. மூக்கு கோவம் கூராக இருக்கிறவங்க. நாம் இது வரைக்கும் என்ன சொல்லி வச்சுருக்கிறாங்கன்னா, ஆகா அருமையான புத்திசாலி. அப்படி பார்த்தா ஜப்பான்காரனுக்கு மூக்கே இல்லை, அவன் தான் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். அந்த இடம் வந்து அந்த முன்கோபத்தை குறிக்கும். இன்றைக்கும் வந்து ஜப்பானில் கோபக்காரங்க குறைவுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் உங்களுக்கு ஆயுள் காலமும் அதிகம். நல்லா கவனிச்சு பாருங்கள், கோவப்பள்ளி தான் ஆயுள் வந்து அதிகரிக்கும். ஓகே, அதுக்கு அடுத்தது எடுத்துக்கிட்டோம்னா கண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, புருவங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பெண்களுக்கு வந்து ஐப்ரோ இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இயற்கையாகவே புருவம் கொஞ்சம் வளைஞ்சிருந்துச்சுன்னா சிறப்பான அதிர்ஷ்டகரமான ஒரு வாழ்க்கை துணையை அவங்க வாழ்நாள் முழுக்க வாழ்வாங்க. இது ஒரு காரணம். அதுக்கு அடுத்தது எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு டிசைன் பண்ணக்கூடாது. புருவத்துக்கு ஐப்ரோ பண்ணுறதுலாம் தவறு தான். ஏதோ ஒரு ஃபங்க்ஷனப்போ பண்ணுறதோட சரி, ரெகுலராக பண்ண வேண்டாம். அதுக்கு அடுத்ததுங்க கன்னங்கள், காது இப்படி வரிசையாக வரும். பெரும்பாலும் எந்த இடத்தில் ஒரு தோல் அதனுடைய இயற்கை தன்மையை மாறுகிறதோ அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் அவங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டு வருதுன்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கன்னம்னா புதன் வருவார், காதுனாலும் புதன் வருவார். இந்த கீழ்வாய் அப்படி மேவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு இருக்கிற மாதிரி ஒரு சில பேருக்கு ரவுண்டாக இருக்கும். அந்த மாதிரி பெண்களுக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரமானவங்க, மகாலட்சுமி அம்சம் உள்ளவங்க. இதெல்லாம் சொல்லலாம். காதை பொறுத்த வரைக்கும் அகலமாக இருக்கும். எந்த அளவுக்கு அகலமாக காது இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு தீர்க்கமான ஒரு சில விஷயங்கள் இருக்கும். காதினுடைய நுனிப்பாகம் சங்கு மாதிரி இருக்கிறவங்களும் உண்டு, கீழ் நோக்கி இருக்கிறவங்களும் உண்டு. இது பிரபல யோகத்தை தரும். நீங்கள் தலைவர்கள் எல்லாம் சைடு போட்டோவை கவனித்து பாருங்கள். இந்த இடத்துல ஒரு சங்கு மாதிரியே இருக்கும். நான் நிறைய தலைவர்களை மேட்ச் பண்ணி பார்த்துருக்கேன். இந்த அமைப்பு அந்த பிரபல யோகத்தை தரும். ஆனால் மிகப்பெரிய ஒரு அறிவாளித்தனமான ஒரு நல்ல ஒரு சாதுரியமான தன்மையை தர்றது வந்து விநாயகர் காதுன்னு சொல்லக்கூடிய காது முன்னோக்கி வர்றது தான். நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? காது தள்ளின மாதிரி குழந்தைங்க இருக்கும், நல்ல புத்திசாலித்தனமாக இருக்கும். ஸ்கூலில் படிப்பு ஏதாச்சும் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா வாத்தியார் என்ன பண்ணுவார், காதை பிடிச்சி திருவுவார். காது புதன்கிறதுனால புதன் வேலை செய்கிறாரா இல்லையா அப்படின்னு காதை பிடிச்சி தூக்குவார். இப்போல்லாம் சட்டம் அடிக்கக்கூடாதுன்னு வந்ததுலேருந்து எல்லாம் மாறி போயிடுச்சு. அந்த காலத்து வாதிகள் அதை செய்வாங்க. அதே போல தான் கழுத்து, சங்கு கழுத்துன்னு சொல்கிறதும், ஆண்களுக்கு பொறுத்த வரைக்கும் நெட்டு கழுத்துன்னு சொல்கிறதும் இந்த இடத்துல சொல்லுவாங்க, ஆதாம் மாப்பிள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களும் ஒரு வித்தியாசமான செயலாக்கம் பண்ணுறவர்கள், ஒரு திறமசாலிங்க. தோள்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களாகட்டும் திடகாத்திரமான நிமிர்ந்த தோள்களாக இருக்கணும். இதெல்லாம் வந்து சாமுத்திரிகா லட்சணத்தில் வருங்க. சரி, இந்த சாமுத்திரிகா லட்சணத்தில் நீங்கள் ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்லவும் மாட்டேங்கிறீங்க. நாங்கள் எப்படி தான் புரிஞ்சுக்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஒரு சில விஷயங்கள் மட்டும் கவனிச்சிங்கன்னா போதும். அதாவது நாம் வந்து குறை கூறுவது நோக்கம் அல்ல, திருத்துவது தான் நோக்கம். உதாரணத்துக்கு சொல்ல போனால் இந்த கையை எப்படி நீட்டுறாங்க அப்படின்னா, இந்த குரு விரலை விட சூரிய ஒரு விரல் கொஞ்சம் வளர்ந்துருந்துச்சுன்னா அதிர்ஷ்டசாலி. அது வந்து இதுதான். எனக்கு வந்து வளரலைங்க, எனக்கு ஈவனாக இருக்குது அப்படின்னா அதுக்குண்டான வழிமுறைகளை சொல்லித்தரலாம். அந்த மாதிரி வழிமுறைகள் சொல்லுவது தான் நம்ம நோக்கமே தவிர குறைகள் கூறுவதல்ல. ஒரு பெண்ணு அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, பொண்ணு பார்க்க போகல அந்த மாப்பிள்ளையுடைய அக்காவோ தங்கச்சியோ உள்ள அந்த பொண்ணுக்கு வந்து பூ கொடுக்க போவாங்க. கொடுக்க போயிட்டு காலெல்லாம் கவனிப்பாங்க. ஒரு விரல் ஏறி இருக்குதா, ஒரு விரல் திரும்பி இருக்கா, இதெல்லாம் பார்ப்பாங்க. அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது வந்துங்க வித்தியாசமான நோக்கம் உடையவங்கன்னு அர்த்தம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் டேலண்டாக இருப்பாங்கன்னு அர்த்தம். முடிந்த அளவுக்கு விரல்கள் வளைந்தவர்களிடம் கடன் கொடுப்பதை தவிர்க்கலாம். விரல்கள் வளைஞ்சிருக்கும், கவனிச்சிருக்கும், அப்படியா தவிர்க்கலாம். கட்டை விரலை பொறுத்த வரைக்கும் உருண்டையாக மத்தளம் போல இருக்கும். இதெல்லாம் ஒரு சிலதை நம்ம கவனிக்க முடியும். இந்த மாதிரி இருந்தாலும் தவிர்க்கலாம். டோட்டலாக பார்த்தோம்னா சாமுத்திரிகா லட்சணங்கிறது ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு நபரோட பேசி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். இது ஓப்பனாக சொல்ல முடியாத ஒரு சில பாயிண்ட்ஸை மட்டும் சொன்னேன். சரி, இந்த சாமுத்திரிகா லட்சணம் முன்ன பின்ன அமைஞ்சிருந்தாலும் எது மூலமாக சரிப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் வந்துங்க கம்பல்சரி இயற்கையான திலகம் இடணும். இயற்கையான திலகம், அதாவது மஞ்சள், குங்குமம், சந்தனம், திருநீர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு இயற்கையான திலகம் வந்து விடணும். அதே மாதிரி மலர்கள் கம்பல்சரி கூந்தலில் வைக்கணும். அதே போல தான் மருதாணிங்கிறத தொடர்ந்து உபயோகப்படுத்திக்கிட்டு வந்தால் சாமுத்திரிகா லட்சணத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் அவங்களுக்கு நிவர்த்தி செய்யப்படும். ஆண்களுக்கு என்ன மாதிரி நிவர்த்தி செய்யப்படும்னா மொட்டை போடுறது தான் நிவர்த்தி செய்யப்படும். ஒருத்தர் வந்து மொட்டை போடுறாருனால திருத்தி எழுதுறாருன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு அந்த மொட்டை போடுறதுல விஷயங்கள் உண்டு. இதை சரி பண்ணிக்கலாம்.
ஓகேங்க. சாமுத்திரிகா லட்சணத்தை இதோட முடிச்சுக்கிட்டீங்க. நியூமராலஜிக்குள்ளார போகலான்ட்டு இருக்கேன். சாமுத்திரிகா லட்சணம் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கேட்கணும்னு நினச்சிருந்தா கேளுங்க. நிறைய இருக்குது, மைக்கில் சொல்ல முடியாததாக இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு தலைப்பு கொடுத்துட்டேனே தவிர நான் மறுபடியும் யோசனை பண்ணி பார்த்தேன். இது எல்லாம் ஒரு சிலது வந்து ஓப்பனாக சொல்ல முடியாது, என்ன பண்ணுறது, அதுக்கு என்ன தீர்வு செல்றது அப்படிங்கிறது வேணா சொல்லலாங்கிறது சொன்னால் நான் இப்போ சொன்னேன். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா அதில் சாமுத்திரிகா லட்சணத்தில்? சொல்லுங்க. ஆமாங்க. அதான் சொன்னேங்க, ஆண்களுக்கு ரொம்ப நல்லது. எத்தனை முறை முடி இருக்கலாம் நல்லது. சரி, எப்போ மொட்டை போடணும்னு ஜோதிடத்தில் இருக்குது தெரியுங்களா? எப்போ மொட்டை போட்டால் நமக்கு செல்லுபடியாகும் ஒரு கோயிலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லக்கணாதிபதி எப்போ நீச்சம் அடைகிறாரோ அப்போ தான் மொட்டை போடணும். இது நம்ம பாலசுப்ரமணிய அடிக்கடி சொல்லுவார். அதாவது இப்போ மகர லக்கணத்துக்கார எத்தனை வருஷத்துக்கு இருக்க மொட்டை போட முடியும்? 30 வருஷத்துக்கு ஒருக்கா தான் மொட்டை போட முடியும். மகர லக்கணம் கும்ப லக்கணமாக மொட்டை போடவே கூடாது. யார் அடிக்கடி மொட்டை போடலாம்? கடக லக்கணத்துக்காரன் போட்டுக்கலாம். மாதம் மாதம் நீச்சமாகும். லக்கணாதிபதி நீச்சம் அடையும் போது தான் மொட்டை போடணும். அப்போ தான் மொட்டை போட்ட கேட்கும். பரிகாரம் செய்கிறதுலேயே நிறைய இருக்குதுங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு கோயிலில் போய் 2 தீபம் ஏற்றி வச்சுட்டாங்கிறோம். தவறு சொல்கிறோம். ஓகே, அது நல்லது தானே, இல்லைன்னு சொல்ல. ஆனால் யார் எந்த பரிகாரம் செய்கிறதுன்னு ஒரு முறை இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு குற்றம் தர, அதாவது தோஷம்னா குற்றம், ஒரு தோஷம் தரக்கூடிய ஒரு கிரகம் ஒரு நெருப்பு ராசியில் இருந்தால் நீங்கள் தீபம் ஏற்றுனா அது கரெக்டு. ஒரு நீர் ராசியில் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? தீபம் ஏற்றணுமா? வேண்டியதில்லை. நீங்கள் அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகம் பண்ணணும், பன்னீர் வாங்கி கொடுக்கணும், அபிஷேகம் பண்ணணும். அதே நிலராசியில் இருக்குதுங்க. இப்போ என்ன பண்ணுறது? நிலராசியில் இருக்குன்னா கோயில் துப்புரவு பணி செய்யணும். அப்படி தான் பரிகாரம் பண்ண முடியும். அதே காற்று ராசியில் இருக்குது, கும்பராசியில் இருக்குதுங்க. எனக்கு ஒரு பிரச்சனையான கிரகம். அவர் சோசியர் சொல்லிட்டார், எனக்கு வந்து நீங்கள் கும்பராசியில் உட்காந்துருச்சு அவ்வளோதான்ட்டார். நான் போய் பரிகாரம் பண்ண என்ன பண்ணுறதுன்னா, அவர் காற்று ராசியில் உட்காந்துருக்கனால புஷ்பங்கள் எது எது மனம் தருமோ, காற்று வழியாக நாம் எதை அந்த பரிகாரத்துக்குள்ள கொண்டு போக முடியும் அதை தான் செய்யணும். அப்படி செய்யணும். மகளிர் வந்து கண்டிப்பாக மொட்டை போடுறத தவிருங்க. மீறி கொடுக்கணும்னு ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா பூமுடின்னு சொல்லுவாங்க, சும்மா அந்த வால் பகுதி மட்டும் எடுத்தணும், அதை செய்யணும். எக்காரணத்தை கொண்டும் வீட்டுக்குள்ளார முடியை சுற்றி போடுறது, வீட்டுக்குள்ளார முடிகள் சுற்றிட்டு வரதெல்லாம் மிகப்பெரிய கஷ்டத்தை தரும். இது ஒரு விதம். அதே மாதிரி இந்த சாமுத்திரிகா லட்சணத்தில் மனுஷனுக்கு மட்டும் பார்த்தா பார்த்தாது, வீட்டுக்கும் பார்க்கணும். ஏன்னா நான் வாஸ்து சாஸ்திரினால வீட்டுக்கும் இது சொல்லணும்னு. வீட்டுடைய வாஸ்து சாமுத்திரிகா லட்சணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு 2 ஜன்னல்களோடு இருக்குது அப்படின்னா 2 கண்களோடு இருக்குன்னு அர்த்தம். ஒரு வீடு 2 இதோடு இருக்குன்னா 2 ஜன்னலோடு இருக்குன்னா. ஒரு வீடு கிழக்க இடம் விட்டு இருக்குதுன்னா அது வந்து முழிச்சிருக்குன்னு அர்த்தம். கிழக்கு இடம் விடாத வீடு கண்ணை மூடிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ அப்படியே இந்த காலுக்கு அப்படியே நேர் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்டை ஒட்டி ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடைவெளியே இருக்காது, 1 இன்ச்சு கூட இருக்காது. இந்த இடத்துல வெளியே போனீங்கன்னா அந்த உரிமையாளர் என்ன ஆனாருன்னு இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும், இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். கொரோனாவில் போயிட்டார். கரெக்டாக இஎன்டி நுரையீரல் பாகம் அவருடைய அத்திலிருந்து எடுத்தா இவ்வளோ துல்லியமாக வரும். இதெல்லாம் வந்து வாசலில் வரும். ஓகே, சாமுத்திரிகா லட்சணத்தில் பார்த்தீங்கன்னா பூஜை அறை வந்துங்க கம்பல்சரி. எந்த அளவுக்கு சாமி படங்களை குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். சாமி படத்தை அதிகப்படுத்தவே கூடாது. சாமி படம் அதிகமாச்சுனாவே கேது வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார். கோயிலுக்கு போனால் கேது வேலை செய்கிறார். இதனால் சுற்றி சாராக இருக்குது. கேது வேலை செஞ்சதுன்னா வீடு எப்படி சந்தோஷமாக இருக்கும்? வீடு வந்து பற்றற்று போயிடும். கணவன் மனைவி ஒற்றுமையை குறைக்கிறதே அதிக சாமி படங்கள் இருக்கிற பூஜை அறை தான். அப்போ பூஜை அறையில் என்னங்க பண்ணுறது? கொண்டு வந்து வச்சுட்டேன் அப்படின்னா கொண்டு போய் கோயிலில் வச்சுட்டு வந்துருங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய 5 போட்டோ இருந்தால் போதுங்க. ஒரு வீட்டுக்கு வந்து 5 போட்டோ போதும். 5 சாமி வரிசையாக இருக்குது பாருங்க. சகலமும் அதில் இருக்கும். சகலமும் இருக்கும் அப்படின்னு என்ன? சானா சரஸ்வதி இருக்குதுங்களா, சாவு கொண்டானது. அதுக்கு அடுத்தது என்ன இருக்குங்க? கான்னு ஒரு எழுத்து இருக்குது. கணபதி இருக்காருங்களா. அதுக்கு அடுத்ததுங்க லா இருக்குது, லட்சுமி இருக்குதுங்களா. அதுக்கப்புறம் மூ இருக்குது, முருகன் இருக்குதுங்களா. மகாவிஷ்ணு இருக்காரா. சகலமும் தீர்ந்து போச்சு. அந்த ஒரு படம் வச்சிங்கன்னா போதும், கரெக்டாக போயிடும். கூடுதலாக வைக்கணும்னு விருப்பப்பட்டால் கஜலட்சுமி போட்டால் வைக்கலாம். அந்த சாமி படம் அவ்வளோ பிரைட்டாக இருக்கணும், லக்ஸுரியாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். நாம் பார்த்து வழிபடுற தெய்வமே நம்மளோட வீக்காக இருந்தாங்கன்னா எப்படி நமக்கு பொருளாதாரம் வரும்? இந்த சாமி கும்பிட்றது வந்து எப்படின்னு எடுத்திங்கன்னா, இப்போ நான் வந்து மாற்று மதத்துக்காரங்களுக்கு நான் நிறைய வாஸ்து பார்க்குறேன், ஜோதிடமும் பார்க்குறோம், எல்லாமே செய்கிறோம். இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் இருக்காது. அவங்க இதில் வந்து இந்த விநாயகர் முருகர் இப்படிலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு விதமாக கும்பிடுவாங்க. ஆனால் வழிபாடு அத்தனையும் ஒன்று தான். நதிகள் வேறாக இருந்தாலும் இணையும் இடம் கடல் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் இதை எதுக்காக சொல்கிறேன்னா, எந்த சாமியை வச்சு வணங்குறோமோ அந்த சாமியினுடைய கேரக்டர் நமக்குள்ளார வரும். இப்போ
ஒரு வராகி வச்சிடறோம், பயங்கரமாக உட்காந்துருக்காங்க அம்மா. பக்கத்தில் சுப்பிரமணியர் வைக்கிறோம். முருகனுக்கும் சுப்பிரமணியனுக்கும் என்னங்க வித்தியாசம்? முருகனுக்கும் சுப்பிரமணியனுக்கும் என்ன வித்தியாசம்? பாலமுருகனுக்கும் மயூரா பிரியாவுக்கும் என்ன வித்தியாசம்? திருச்செந்தூர் முருகனுக்கும் திருத்தணி முருகனுக்கு என்ன வித்தியாசம்? பழனி முருகனுக்கு என்ன வித்தியாசம்? யோசனை பண்ணுங்க, வித்தியாசம் இருக்கு இல்லையா? இதில் போர் கிரகம் சம்காரம் பண்ண சம்கார மூர்த்தியை நம்ம வீட்டில் வச்சோம்னா பிரயோஜனமே இல்லை, சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்கும். தைரியம் வரும், ஆச்சா பூச்சா பார்த்துடலான்னு அந்த தைரியம்லாம் வரும். ஆனால் வீட்டுக்குள்ளார ஒருத்தர் கலந்தாளாய்வு ஆலோசனை பண்ணுறது, ஒருத்தர் பேச்ச ஒருத்தர் கேட்குறதெல்லாம் குறைஞ்சி போயிடும். அதுக்காகத்தான் சாஃப்டான தெய்வத்தை வைக்க சொல்கிறோம். ரொம்ப கருணை ரூபமாக இருக்கணும், அந்த மாதிரி தெய்வத்தை வைக்க சொல்கிறோம். நீங்கள் ஒரு 10 பசங்களை வச்சு வாத்தியார் சொல்லி தந்துக்கிட்டு இருக்காரு. வாத்தியார் என்னென்ன பண்ணுறாரோ அதெல்லாம் பையன் பண்ணுவான். வாத்தியாரை கொஞ்சம் ரவுடி பையன் இருந்தால், கொஞ்சம் கரடு மூட ஆசாமியாக இருந்தால் பசங்களுக்கு அந்த கேரக்டர் வருமா வராதா? அதனால் நம்மளுடைய வீட்டு பூஜை அறையினுடைய சாமுத்திரியா லட்சணத்தை நம்ம ஒழுங்குபடுத்தலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல அந்த பூஜை அறைக்கு நல்ல வெளிச்சம் தரக்கூடிய ஒரு வண்ணம் இடணும், ஒரு பெயிண்டிங்கோ ஏதோ ஒன்று பண்ணணும். அதுக்கு அடுத்ததுங்க நான் சொன்ன இந்த கஜலட்சுமி, மகாலட்சுமி, இந்த மாதிரி பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தோஷத்தை தரக்கூடிய தெய்வத்தினுடைய போட்டோவை மட்டும்தான் உள்ள வைக்கணும். அம்மன் போட்டோ வைக்கிறது ரொம்ப சிறப்பு, வைக்கலாம். குலதெய்வம் போட்டால் கம்பல்சரி ஒரு போட்டோ யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. அதுக்கு அடுத்ததுங்க மாவிலை தோரணம் கம்பல்சரி கட்டணும். இதை கட்டுனா வீட்டினுடைய சாமுத்திரியா லட்சணம் சரியாகும். அதுக்கப்புறமேல தான் அந்த வீட்டு பூஜை ரூமு கிழக்க இருக்குதா, மேற்க இருக்குதா, வடக்க இருக்குதா. கிழக்கையெல்லாம் பூஜை ரூமே வரக்கூடாது. சில வீட்டில் வச்சுருக்காங்க ஈசானி மலையில் பூஜை ரூம், அப்படிலாம் கிடையவே கிடையாது, மேற்க தான் வரணும். நீங்கள் பூஜை ரூமாக வச்சாலும் குளியல் ரூமாக வச்சாலும் வாஸ்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சிறு கட்டட அமைப்பு, குறுகிய கட்டட அமைப்பு. குறுகிய கட்டட அமைப்பு கொண்டு போய் லாபஸ்தானத்தில் வச்சோம்னா பெட்ரூம் கிட்டத்தட்ட 16க்கு 17 கட்டி வச்சிருக்கிறார். அப்போ 16 பெருக்கள் 17 தான் 150 சில்லற சதுரடி வருது. அது அவர் உச்சபட்ச செலவு, அதாவது அதிகபட்ச செலவு. பழனி மூலைன்னு சொல்லக்கூடிய குபேர மூலையில் அவர் ரூம் எடுக்கிறலாம் வந்துடுது. இவர் சாமி ரூமை கொண்டு போய் நான் ஈசானியத்தில் வைக்கிறேன்னு கொண்டு போய் 10க்கு 6க்கு 4 ரூமை சின்னதாக கட்டினார்னா அவர் எப்படி டெவலப் ஆக முடியும்? வாய்ப்பே கிடையாது. அப்போ வீட்டினுடைய சாமுத்திரியா லட்சணமான இதையும் நாம் திருத்தம் செய்யணும். ஓகே, சரி, சாமுத்திரியா லட்சணம் தெரிவது போதும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நியூமாலஜி பெறலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா எல்லாமே கொஞ்சம் டல்லாக இருக்கிறது, ரொம்ப பிரிஸ்காக இருக்கும். ஓகே, நியூமராலஜியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாம் நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய எண்கணிதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்கணிதம்னா 9 இருக்குது, அப்படி தானுங்க, 1லேருந்து 9 வரைக்கும் இருக்குது. 15னா 1, 5, 6 இப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக எண்கணிதம்ங்கிறது நியூமராலஜியில் எண்கள் அப்படிங்கிறது 100 விதமான எண்கள் இருக்குது. இன்னும் அதிகமாக கூட போகுது, இன்னும் அதிகமாக போகுது. 100 விதமான எண்களும் 100 விதமான பலன்களை தரும். நல்லா நம்புச்சுங்க. அப்புறம் அதிர்ஷ்ட எண்கள் எடுக்கிறதுல பார்த்தீங்கன்னா நாம் நினைக்கிற மாதிரி அதிர்ஷ்ட எண்கள் அல்ல. நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்தில் நியூமராலஜிஸ்ட் தான். 95ல் நான் நியூமராலஜி மட்டும் தான் எனக்கு தெரியும், வேறு எதுவும் தெரியாதுங்க. 94, 95 நியூமராலஜி. 95ல் தான் பாலஜோதிர பட்டம் வாங்கி பஞ்சாங்கம் கற்றுக்கிட்டேன் நான். அப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி. ஆரம்பத்தில் நானும் என்ன பண்ணோம்னா, எண்கணிதம் அப்படின்னா அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட எண் 1, 5ஆம் நம்பர் எல்லாத்துக்கும் அதிர்ஷ்டம், இப்படிலாம் நினச்சிட்டு இருந்தோம். இது ஒரு குறிப்பிட்ட நாள் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு சில பேர் தலைவர்கள் என்ன பண்ணாங்க, தமிழ் வழி எண்கணிதம் இது 1 அப்படியே மாற்றாங்க. ஆனால் எந்த நம்பர்ஸை எந்த கிரகத்துக்கு கொடுத்துட்டாலும் கவலை இல்லை, ஆனால் எண்களுக்கு மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். அப்படி பார்க்கல 1, 10, 19, 28 இப்படி வரக்கூடிய 37, 46 இப்படி வரிசையாக போகிறோம் 55ன்னு. இது எல்லாமே 1ஆம் நம்பர் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்படி கிடையாது, கிடையவே கிடையாது. 1ங்கிறது ஏமாற்றத்தை தரும் எண். இத்தனை பேருக்கு தெரியும். அதாவது பெருமைப்படக்கூடிய எண். பவகரணத்தை பற்றி தெரிஞ்சால் தான் 1ஆம் நம்பரை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அப்போ ஒரு நியூமராலஜிஸ்ட்டு ஜோதிடராக இருந்தே தீரணும். பவகரணம் என்னங்க? பவகரணத்தை பற்றி நமக்கு என்ன தெரியும்? பவகரணம் சிங்கம், பெருமைக்காக செலவு பண்ணிவிட்டு வெறும் பாக்கெட்டோட வீட்டுக்கு வரும், இதுதான் பவகரணம். பாலவகரணம் கூடையை போய் செலவு பண்ண வச்சு கூட வரும். நாகவகரணம் தூரம் நின்று நீ செலவு பண்ணுறியா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். பக்கத்தில் வர மனுஷன் விசிக்கணும் திரும்பி உள்ளே போயிடும். சகுனிகரணம் உயர்ந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், இவன் செய்வானா செய்ய மாட்டான். நான் உண்மை தானே? இந்த கரணங்களினுடைய அடிப்படையை நியூமராலஜியில் உள்ளே கொண்டு வரணும். இப்போ 1 பவகரணம் ஏமாளியா புத்திசாலியா? ஏமாளி. உண்மைதான், அதுதான் சொல்கிறேன். நான் 1ஆம் நம்பர் ஏமாளி. அவங்களுக்கு பெருமை கிடைக்கும், பெருமை கிடைக்கும். ஸ்பீடாக இருப்பார். வண்டி எடுத்தாருன்னா 90, 100, 160 மீட்டர் க்ளோஸ் பண்ணுறவங்களும் அவங்க தான்.
எலும்பு ஜாயின் போடுறதும் அவங்க தான், போல்ட் போடுறதும் அவங்க தான், எல்லாமே அவங்க தான். விரைவாக கண்ணாடி என்பவர்களும் அவங்க தான். ஒன்றானதான். சரி, இப்போ வந்து நம்ம அந்த ஆடியோ ஆஃபீஸில் என்ன பண்ணுறாங்க, நான் பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லக்கி நம்பர் தரேங்க, லக்கி நம்பர் தரேன் அப்படின்ட்டு ஒரு நண்பர் வாங்கிட்டு வர்றாரு. 55. இதில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, இந்த TN 34 இந்த நம்பரை இதெல்லாம் சேர்த்து போடுறாங்க. அப்படிலாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த TN 34ன்னு போடுற நம்பரை 1,00,000 பேத்துக்கு போடுறான். அதை பற்றி நமக்கு என்ன கவலை தேவையில்லை. அதுக்கப்புறம் இந்த ஏபி அது 10,000 20,000 பேத்துக்கு போடுறான். அதுவும் நமக்கு கவலை இல்லை. அதாவது நம்ம பொண்ணு கட்டின ஊரில் இருக்கிற எல்லா பொம்பளைகளை பற்றி நமக்கு கவலை இல்லை, அந்த தெருவில் இருக்கிற பிள்ளைங்களை பற்றி கவலை இல்லை. நம்ம பையனுக்கு யாரை கட்ட போகிறோமோ அந்த பிள்ளை தான் நமக்கு தேவை. அப்படி எடுக்கிறது தான் நான் சொல்லக்கூடிய இந்த 4 எண்கள். ஆச்சுங்களா? இது வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுக்கக்கூடிய வண்டிக்கு. செகண்ட் ஹேண்டாக ஒருத்தர் வாங்குறாருன்னா 20 நம்பராக பிரியும். முதல் 2 நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் ஓனருக்காகவும், 2வது நம்பர் இது இப்போ ட்ரெண்டிங்காக இப்போ வீடியோவில் அதில் வந்துகிட்டு இருக்கு நான் சொல்கிற விஷயம்லாம். ஆனால் நான் எடுத்த விதம் இந்த கரணங்களின் அடிப்படையில் தான் எடுத்தேன். கரண அடிப்படையில் தான் நான் நியூமாலஜி கணிச்சேன். அப்படி எடுக்கும்போது 1 சீரியலில் அப்போ நல்ல நம்பரே இல்லையா சார்னா இருக்குது. எது இந்த நம்பர்னு பார்த்தீங்கன்னா 10 நல்லாயிருக்கும், 19 நல்லாயிருக்கும், 37 சுமாராக இருக்கும், 55 நல்லா இருக்காது, 46 நல்லா இருக்காது, 64 நல்லாயிருக்கும். இப்படி தான் எடுக்க முடியாது ஒரு நம்பரை. நாம் டோட்டலாக எல்லாத்துக்கும் ஒரே பூச்சா பூசி 1ஆம் நம்பர் சூப்பர் சார் அருமை, இதுக்கு நீங்கள் 5000 பணம் தனியாக கட்டுங்கன்னா கட்டிடுவோம். ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஒரு தவறான எண்ணெய் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தார். நான் பார்த்தேன், சார் இப்படி ஏமாந்துட்டீங்களே, என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னாரு. உண்மை தான், என்னோடய செல்ஃபோனில் இருக்குது. சேலத்துலேருந்து எல்லா டாக்டர்ஸும் அனுப்பிச்சிருக்காங்க சார், எல்லா ஆடியோ ஷாப் நம்பரும் என்கிட்ட இருக்கும். ஒரு வண்டி நம்பரை தேர்வு செய்யறதுக்கு நான் 100 நம்பர் நான் பார்த்துருக்குறேன். இதுலேயே ஆதாரம் இருக்குது. ஒரு செல்ஃபோன் நம்பரை தேர்வு செய்யறதுக்கு 1000 நம்பர் நான் பார்த்துருக்கேன். அவன் அந்த செல்ஃபோன் கம்பெனிக்காரன் அவர் அடிக்காத குறைய ஆகிட்டான். ஏன் தினம் வந்து வாங்கிட்டு போகிறீங்க, இன்னும் இது கடைசியில் வந்து பார்த்தா இல்லைங்கிறீங்க, உங்களுக்கு என்ன தான் நம்பர் வேணும்னு அவனே கேட்குறான். அந்த கண்டிஷன் ஆகி போச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த நான் சொன்னேனே 55 எடுக்கிறாருன்னா அதனுடைய கூட்டுத்தொகையான 20 நல்ல எண். ஆனால் 55 பகையான எண். உங்களுக்கு தெரிஞ்சு 55 அல்லது வெறும் 55 டோர் நம்பர் அல்லது உங்களுடைய செல்ஃபோனில் 3வது 4வது எண் 55 இப்போ 98420 அப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் முதல் 2 நம்பர் விட்டுருங்க. அது நீங்கள் 2வதாக இருக்கக்கூடிய 55ன்னு இருந்துச்சுன்னு வைங்க, அவங்க மாமனார் வீட்டோட சண்டை வரும். என்ன ஆச்சரியமாக இருக்குது, செல்ஃபோன் நம்பருக்கு இல்லாமல் இருக்குதுங்க, வேறு வழி இல்லை. செல்ஃபோன் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ நேரம் ஒரு நாளில் இருக்கிறீங்க, வீட்டுக்காரம்மா இல்லாமல் எவ்வளோ நேரம் இருக்கிறீங்க, பசங்க இல்லாமல் எவ்வளோ நேரம் இருக்கிறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் எவ்வளோ நேரம் இருக்கீங்க, மேனேஜர் இல்லாமல் எவ்வளோ நேரம் இருக்கிறீங்க. நான்லாம் என் மேனேஜர் பார்த்து 3 நாள் ஆச்சு. இந்த மாதிரிலாம் இருப்போம். ஆனால் செல்ஃபோன் இல்லாமல் எவ்வளோ நேரம் இருக்கிறோம். எந்திரிச்சோன்னு முதல்ல தலைவறது அதுதான். அதாவதுங்க ரொம்ப டேஞ்சராக போயிட்டுருக்கோம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஒரு நாள் 24 மணி நேரத்தில் நாம் தூங்குனது சாப்பிட்டது போக மீதி நேரத்தை எவனோ ஒருத்தன் பண்ண ரீல்ஸுக்கும் எவனோ ஒருத்தன் பண்ண சாதனையும் நம்ம மண்டைக்குள்ளார விட்டுறோம். நம்ம நேரத்தை நம்ம மூளையை வித்துடுறோம். இது ஒரு இலுமினாட்டிஸ் வேலை. அதாவது வந்து இது ஒரு சதி. அதாவது உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை எல்லாமே சுயமாக சிந்திக்கிறத குறைச்சிட்டான். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு திருமணத்தினுடைய வீடியோவை நாம் போட்டோம். அவ்வளவு சந்தோஷமாக கூட்டமாக எல்லாம் விசாரிச்சுக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, சாப்பாடு போடுறாங்க, சாப்பிட்றாங்க. புஃபேலாம் இப்போ கிடையாது, எல்லாம் பந்தி பரிமாறு, மாமன் மச்சான் எல்லாம் இருந்துச்சு. இப்போ இருக்கிற வீடியோவை எடுத்து பார்க்குறோம், அதவங்க ஒவ்வொரு செல்ஃபோன் எடுத்துகிட்டு உட்காந்துருக்காங்க. யாரும் யாரோடையும் பேசவே இல்லை. உண்மைதானே இருக்குது இல்லைங்களா? இப்படி நம்மளை பிரிக்கிறதுக்கு ஒரு சதி. செல்ஃபோன் வந்து அற்புதமான சாதனம், நல்ல நம்ம முன்னேற்றத்துக்கு வளரும். இன்றைக்கி யூடியூப்பு, இன்றைக்கி இந்த அளவுக்கு நம்மலாம் ஜோதிடம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கெல்லாம் காரணம் செல்ஃபோன் தான், இல்லைன்னு சொல்ல. நான் ஜோதிடம் கற்றுக்கும் போதெல்லாம் நான் கற்றுக்கிறதுக்கு ஒரு ஆள் ஒரு வயசானவர் அவர்கிட்ட போய் கேட்குறேன். முதல்ல 27 நட்சத்திரத்தை மனப்பாடம் பண்ணிட்டு வந்தார். நான் பாடப்பட்ட நான் 8வது படிக்கிறேன். நான் இதை படிக்கிறது வாத்தியார் தொல்லையை பெருசாக இருக்குது. 27 பண்ண முடியலைங்க. கிட்டத்தட்ட பயங்கர முயற்சி. அப்புறம் அதை முடிச்சுட்டு வந்தால் போய் திதியை படிச்சுட்டு வா, அது எத்தனைங்க, அது எத்தனை, ஓகே கரணத்தை படிச்சுட்டு வா, அது எத்தனைங்க, அது எத்தனை. இதெல்லாம் பண்ணி ஒரு ஒழுங்கு பண்ணுறதுக்குள்ளார ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகி போச்சு, கடுப்பாகி போச்சு. அதுக்கப்புறமேல் தான் நாமளே நேரடியாக ஃபீல்டில் இறங்கணும். அப்படி வந்தது தான் ஜோதிடம். ஆனால் இன்றைக்கி இந்த ஜோதிடம் எவ்வளோ எளிமையாக இருக்குதுங்க. இந்த மீட்டிங்க்கு வந்தவங்க நாம் நல்லா கவனித்தா தெரியும், பொக்கிஷங்களாக நிறைய விஷயங்கள் இன்றைக்கி இங்கே கொடுத்துருக்காங்க. ஈசன் அறக்கட்டளையில் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒரு பொக்கிஷம் கிடச்சிது. யார் மூலமாக கிடச்சிதுன்னா, நம்ம மலர்கொடி அம்மா சொன்னாங்க, எளிமையாக சொன்னாங்க. என்னன்னு சொன்னாங்க, ஒரு பெண் சாபம் இருக்குதா இல்லையா, தோசை இருக்குதா இல்லையாங்கிறத ஈஸியாக ஒரு மெத்தடில் சொன்னாங்க, திரிசூன்யத்தில். அற்புதமான விஷயம் சார் இதெல்லாம்.
இதை நாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட கணக்கு போட்டு வருவோம். இருக்குதா இல்லையா, 5ல் எங்கே இருக்கார், 5ஆம் தேதி எங்கே இருக்கார், இப்படிலாம் போவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் இங்கு தரப்படுகிறது. நாம் புத்திசாலித்தனமாக இருந்தால் அள்ளிட்டு போயிடலாம், நம்ம ஜாலியாக இருந்தாலும் போயிடும். இதை வந்துங்க இந்த காணொலியை திருப்பி திருப்பி போட்டு பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் தோண்டி எடுக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அந்த இதில் பார்க்கும்போதுங்க எண்கணிதத்தில் அடுத்த கட்டத்துக்கு வரலாங்க. இப்போ 1 சீரியல் எடுக்கல இந்த மாதிரி வரும். அதுக்கு அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 2ஆம் எண்ணான சந்திரனுடைய 2வது எண், 2ஆம் நம்பர். 2னா நாம் இது வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கிற மைண்ட் செட் என்னங்க? 2னா தேயும் வளரும். சந்திரன் ஒரு மனசு ஒரு நிலை இருக்காது. ஓகே, 2ஆம் நம்பரில் எனக்கு தெரிஞ்சு அதிர்ஷ்ட நம்பர் இல்லைங்க சார் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இருக்கக்கூடிய கரண்ட்டான நியூமராலஜிஸ்ட் அதை சொல்லுவாங்க. ஆனால் 2ஆம் எண் மிக அதிர்ஷ்டகரமான எண். 2ல் பேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் உறுதி. 11 மட்டும் கொஞ்சம் கடனை பண்ணும். வண்டி எண்ணில், தொலைபேசி எண்ணில், வீட்டு எண்ணில் அல்லது பாஸ்வேர்டு, பின் நம்பர் இந்த மாதிரி போடும்போது 1 அப்படின்னு இருக்கக்கூடிய 2 இலக்கங்கள் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா கடன் கண்டிப்பாகும். எப்படி பார்த்தீங்கன்னா கடன் ஆகிட்டே இருக்கும், திருப்பி திருப்பி கடன் ஆகும். அதையெல்லாம் பேங்கில் பின் நம்பர் இருந்தால் தயவு செஞ்சு மாற்றிடுங்க. 20 அருமையான எண். 20 அருமையான எண். 29 மிகச்சிறப்பான எண். சொல்லுவாங்க 29னா பெண்ணால் ஆணுக்கு ஏமாற்றம், ஆனால் பெண்ணுக்கு ஏமாற்றம், இப்படிலாம் வந்து பழைய இதில் எழுதி வச்சுருக்காங்க. அப்படி கிடையவே கிடையாது. வேணா செக் பண்ணி பாருங்கள். நான் எல்லாமே நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நான் ஒவ்வொருத்தர்கிட்ட ஃபீட் பண்ணி பார்த்து தான் அப்புறமேல் சொல்லுவேன், அப்ளை பண்ண சொல்லுவேன். அப்ளை பண்ணி உங்களுடைய ரிசல்ட் என்ன சொல்லுங்கள், சொன்னீங்கன்னா தான் நான் அதை வந்து எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி கேட்பேன். வாசத்தை பற்றி என்கிட்ட ஒருத்தர் கேட்டார். எப்போ 99-2000 பக்கமாக கேட்டார். இங்கேயே பக்கத்தில் ஒரு மில்லில், தம்பி நீங்கள் சொல்கிறது நாங்கள் எதை வச்சு நம்புறது? நீங்கள் பாட்டுக்கு ஈசானிங்கிறீங்க, குபேர மூலைங்கிறீங்க, அக்னி மூலைங்கிறீங்க, நான் எதை வச்சு நம்புறது? உங்கள் வயிற்று பொழப்புக்கு சொல்கிறீங்களான்னு கேட்டார். வாசத்தை உணர்றதுக்கு ஒரு நல்ல வழி சொல்கிறேங்க. 3 நாளில் உணர்ந்துருவீங்க. நானே கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிச்சிருவீங்க. என்ன பண்ணணும்? அவங்க வீடு நல்ல காம்பவுண்டு, ஈசானியத்தில் ஓரமாக கிடந்த அந்த காலத்து உரல். அந்த காலத்து உரல்னா எப்படி இருக்குறீங்களா? 4 பேர் தள்ள முடியும். உருட்டி கொண்டு வந்து வைங்கன்ட்டேன். 5 நாள். 5ஆம் நாள் நைட்டு அவருக்கு திடீர்னு நெஞ்சு எரிச்சலாக இருக்குது, நெஞ்சு அடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் சொல்லக்கூடிய 99-2000 இந்த அளவுக்கு வசதிகள் கிடையாது, டாக்டர்ஸ் கிடையாது. அவர் என்ன நினச்சிட்டாரு? ஹார்ட் அட்டாக்னு நினச்சிட்டார். இங்கே இருக்கிற டாக்டர்ஸ்க்கு ஒன்றும் இல்லை, ஈரோடு தூக்கிட்டு ஓடுறாங்க. அப்போத்துக்கு 108 கிடையாது. அப்போல்லாம் போய் பார்த்துட்டு அடுத்து 2 நாள் 3 நாள் கழித்து அது கேஸ் டபுள்னு தெரிஞ்சுக்கிறாரு. அப்புறமேல எனக்கு ஃபோன் போட்டார், தம்பி இந்த மாதிரி ஆகிடுச்சு, எதாங்க வாஸ்து கண்டுபிடிச்சிட்டிங்களாண்ணா? ஐயோ நல்லா கண்டுபிடிச்சம்மா, முதல்ல நிமித்திவிடு. இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நாங்கள் செக் பண்ணி பார்த்துருக்கோம். இதில் இந்த 29ங்கிற நம்பரை அமைச்சு கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வாய்ப்புகள் வருங்க. யாராச்சும் ஒருத்தர், ஏன்னா இதுக்கு வந்து ஒரு 3 பேருக்கு நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஈரோட்டில் ஒரு நபருக்கு இந்த கட்டட ஹேமரிங் பண்ணுற ஒரு நபர் கொடுத்துருக்கேன், பண்ணி கொடுத்தேன். அவர் என்ன என்கிட்ட சொன்னார்னா, ஆனால் இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் வேலை இருக்குண்ணா, எனக்கு மட்டும் வேலை கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குண்ணா, எனக்கு ஏதாச்சும் வழி சொல்லுங்கண்ணா. அந்த பையன் கடகராசி, ஆயில் நட்சத்திரம். சரிப்பா சொல்கிறேன், நீ ராசி ஜாதகம்லாம் பார்க்க வேணாம், இப்போதைக்கு அதெல்லாம் வேலைக்காகாது, அதுக்கெல்லாம் தேசா பற்றி மாறணும், எளிமையாக சித்தர்கள் சொன்ன ஒரு வழிமுறைகள் சொல்கிறேன் அப்படின்ட்டு 5 அரச இலை, 5 அரச இலை பறிச்சுக்குங்க. அந்த 5 அரச இலையில் ஒரு அரச இலை பெருசாக இருக்கணும், அதுக்கு அடுத்தது கொஞ்சம் சின்னது, அதுக்கு அடுத்தது கொஞ்சம் சின்னது, இப்படியே வேரியஸ் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரணும். அரச மரம்னு ஏங்க அதுக்கு பேர் வச்சுருக்காங்க? குருவோட மரங்கிறனாலையா? அது மட்டும் இல்லை, அரசன், மரங்களுக்கெல்லாம் அரசன். ஆனால் அது என்ன நம்ம யூஸ் பண்ணாமே விட்டுறோம். இந்த அரச மரம் எந்த கட்டடத்தில் பிரச்சனையை கேஸ் நடக்குதோ அந்த கட்டடத்தில் சென்ட்ரலில் முளைக்குங்க. செவுத்தில் நடு செவுத்தில் முளைச்சி வரும், பார்த்துருக்கீங்களா? அதுக்கு தெரியும் இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரியும். அந்த இதை எடுத்து 5 வந்துங்க திருமஞ்சனம் தடவி சிகப்பு நூல் சுற்றி வைப்பா வரும். 1. 2வது என்ன பண்ணுறது? 2வது 29ங்கிற நம்பரை நீ பயன்படுத்து. அவன் வண்டியில் கூட எழுதியிருக்கான் 29ன்னு தனியாக நம்பர் பிளேட்டில் எழுதியிருப்பா, ஆடியோ கேட்பாரு, சைடில் எழுதுன்னு. அந்த அளவுக்கு வந்து தொடர்ந்து நமக்கு வாய்ப்புகளை தரக்கூடிய எழுத்து 29. தாராளமாக எழுதலாம். 29 தவறான எண் அல்ல. இதுபோல் வரிசையாக அடுத்தடுத்த எண்களில் இருக்கக்கூடிய சிறப்புகள் எல்லாமே அதில் வந்து படிப்படியாக பார்க்கலாங்க. 3ஆம் நம்பரில் எடுத்துக்கிட்டோம்னா மேக்சிமம் நல்ல எண்களை தொலைவும் முடியல. அதில் பார்க்கும்போதுங்க 3 வந்து பேங்க் செக்டார், பேங்கினால் பிரச்சனைகள், இந்த மாதிரி ஒரு இதை தருது. அதே போல் 30 எண்களை பயன்படுத்துபவர்களும் சரி, 30ஆம் தேதி பிறந்தவர்களும் சரி, அதிகபட்சம் பேர் டிரைவராக இருக்காங்க. லாரி டிரைவர்ஸ் தொடர்ந்து பயணம் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல நிற்காம தொழில் நிமித்தமாக, வேலை நிமித்தமாக ரவுண்டிங்கில் இருக்கிற அத்தனை பேருமே இந்த 30 எண் ஆதிக்கத்தில்
பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறவங்களா இருக்காங்க. குரு வந்து 66 இரட்டை சுக்கிரன் மீன ராசியில் உட்காந்துருக்காங்க. இப்படி தான் எடுக்கணும். எப்படி எடுக்கணும்? இப்படி தான் எடுக்கணும். 33 தனுசுல குரு, 33 தனுசுல குரு பூரோட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறார். பூரோட 3ஆம் பாதத்தில் உட்காந்துருக்கிறார். அதுதான் 33. என்ன சார் விசேஷம்? அதில் பூரோட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் உட்காந்துருக்கார் குரு. என்ன விசேஷம்? யோசனை பண்ணி பாருங்க. புஷ்கரண வம்சங்களா? அதுதாங்க விசேஷம். அதனால தாங்க 33 குபேரனோட எண்ணெய் அல்ல குறையாமல் வந்துக்கிட்டு. நல்ல நிறைய லாஸில் வண்டி ஓடுது சார், அப்படிங்க சார் இப்படிங்க சார் சொல்லுவாங்க. பொருளாதார பிரச்சனைகள். அவங்களுக்கு 33ங்கிற எண்ணெய் டிசைன் பண்ணி கட் பண்ணி கொடுத்துருவேன். அது இப்போ என் நம்பர் மாதிரியே தெரியாது, பார்த்தா வெறும் ஸ்டிக்கர் மாதிரி தெரியுது. டிசைன் ஸ்டிக்கரோட தெரியும். இந்த மாதிரி போனாங்கன்னாவே ஸ்டிக்கர் கேட்குறாங்க சொல்லுவாங்க, சாரதா அனுப்பிச்சாருன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிடுச்சு. அது ரிக்கு வண்டியெல்லாம் ஒட்டியிருக்கோம். இப்படி எண்கணிதத்தில் வரிசையாக ஆராய்ச்சி பண்ணிட்டு வரும்போது சில அதிர்ச்சியான விஷயங்கள் கிடைச்சிது. என்ன கிடைச்சிதுன்னா, நாம் இது நாள் வரைக்கும் எந்த எண்ணம் மோசம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோமோ அந்த உலகத்தின் வலிமையான கிரகமாக இருக்கிறதும் மக்களுக்கு முழுக்க நல்ல விஷயங்களை வாரி வழங்கும் சனி பகவானுடைய 8ஆம் நம்பர் தான். இது என்ன சனி பகவான் நல்லது பண்ணுறாருன்னு கேட்குறீங்களா? பண்ணுறார், நிறைய பண்ணுறார். அதாவதுங்க, சனியினுடைய செயல்பாடு இல்லாத பட்சத்தில் நம்மளால் ஜீவிதமே இல்லாமல் போயிடும். ஆயில் வேணும் இல்லையா? எதையுமே செய்யறதுக்கு அது இருந்தால் தானே அடுத்த கட்டம் எதுவுமே. ஏங்க, சுக்கிரன் வந்து கொண்டு வந்து இந்த ஒரு 10 கார் நிறுத்திட்டாருங்க, 2 பங்களா கொடுத்துட்டாரு. செவ்வாய் வராரு, 10 ஏக்கர் இடம் கொடுத்துட்டார், பக்கத்துலேயே 4 பென்ஸ் கார் நிறுத்திட்டார். கார் அப்புறம் அவர் தானே. அதில் சுக்கிரன் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் பென்ஸ் காரை மாற்றி விட்டார். புதன் வராரு, நிறைய கஸ்டமர் கொடுத்துட்டாரு, கடிப்பை தந்துட்டாரு. ஆனால் அங்கே ஒரே ஒரு நபர் வரவில்லை. யார்? சனி பகவான். என்ன பிரயோஜனம்? நோ யூஸ். நாம் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. சனி பகவான் மட்டுமே உலகத்தை இயக்குபவர், காலபைரவர் மட்டுமே. நீங்கள் யாரை கும்பிட்றீங்களோ கும்பிடலையோ, நமக்கு தெரிஞ்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய காலபைரவருக்கு கும்பிடுங்க. காலபைரவரை நீங்கள் எந்த அளவுக்கு வலுவாக பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆட்டோமேட்டிக்காக நவகிரகங்கள் விளைவிக்கும். நம்ம இவர் அன்னைக்கு எங்கள் கூட்டத்துக்கு வந்திருந்த நம்ம பிரபாகரன் ஐயா கூட அதை பற்றி சொன்னார். என்ன சொன்னார்னா, இடைக்காட்டு சித்தரை பற்றி பேசிட்டீங்கன்னு சொன்னார். நவகிரகங்களும் தள்ளி நிற்கும் சக்தி வாய்ந்த சித்தர் இடைக்காட்டு சித்தர், இடைக்காடார்னு சொல்கிறவங்க. அந்த மாதிரி இந்த காலபைரவர் வந்துங்க, கழுத்தை நெருக்கும் கடனாக இருந்தாலும், திருக்குளிக்காடு எப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரி கழுத்தை நெருக்கும் கடன், கழுத்தை நெருக்கக்கூடிய பிரச்சனை, அடுத்தது என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி சொல்கிற ஆள் கூட நேராக ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் காலபைரவர்கிட்ட போய் உட்காந்துருங்க. எங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவன் பூந்துறையில் பெரிய ஒரு கோயிலாக இருக்குது. சில பெரிய சிலை வச்சுருக்காங்க, அங்கே தான் போகணும். இல்லை, எந்த கோயிலில் வேணாலும் சிவாலயத்தில் காலபைரவரை நம்ம பண்ணலாம், தப்பு இல்லை. அந்த வழிபாடு முழுக்கவே அதுக்கு செல்லும். அப்படிப்பட்ட காலபைரவரை இயக்கக்கூடிய எண்ணான 8 எப்படிங்க அன்லக்கி நம்பராக போயிடும்? 8ல் மட்டும்தான் நீங்கள் எத்தனை 8 போட்டாலும் அதுக்குள்ளே போட்டுக்கிட்டு இருக்கலாம். அதனால தான் ஆடியோ ஆஃபீஸில் அது போடுறேன்னு அந்த மாதிரி தெரியல. ஆடியோ ஆஃபீஸில் போய் 7 போட்டால் லைசன்ஸ் தருவேண்ணா, எனக்கு லக்கி நம்பருங்க 1ஆம் நம்பர் தாங்க எனக்கு லக்கி நம்பர், ஸ்டார்ட் பண்ண நான் நேராக வீட்டுக்கு போயிடுவேன். முடியாது. 11 போட்டு காட்ட முடியாது. 8 போட்டு காட்டினால் மட்டுமே லைசன்ஸ் தருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட 8ஆம் எண் வந்து மிக அதிர்ஷ்டமான எண். இன்னும் யூஸ் பண்ணுங்கள். ஒரு ஜஸ்ட் அடுத்த மீட்டிங் வரைக்கும் உபயோகப்படுத்தி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஃபேன்சி நம்பர் வைங்க, பின் நம்பர் வைங்க. ஆனால் உங்களுக்குள்ள மட்டும் வச்சுங்க, பின் நம்பராக இருக்குனால சீக்கிரட்டாக வேறு வச்சாகணும். 8 வந்து மிக அதிர்ஷ்டமான எண். 88ன்னு எந்த வண்டியிலையாச்சும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வண்டி நம்பரை விசாரிக்கலாம். தெரிஞ்சவராக இருந்தால், தெரியாதவராக இருந்தால் கூட விசாரிங்க. நான் ஒரு அஸ்ட்ராலஜருங்க, நம்பரை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், உங்கள் வண்டி நம்பர் இப்படி இருக்குது, நான் விசாரிச்சிருக்கிறேன். நான் அடிக்கடி திருச்செந்தூர் போவோம். திருச்செந்தூர் என்னுடைய காரில் தான் போவோம். காரில் போவையில் என் கூட வரக்கூடிய பசங்க, இப்போ எங்கள் பசங்க, என் நண்பர்கள் யாராச்சும் வந்தாங்கன்னா அப்படி போயிட்டே ஹைவே ரொம்ப நேரம் போக முடியாது. போவையில் எது போல் போகிற வண்டியை கொஞ்சம் பார்த்துக்குவோம். அந்த நம்பரெல்லாம் அனலைஸ் பண்ணி சொல்லிகிட்டே போவேன். இந்த வண்டி இப்படி இருக்குது, இந்த வண்டி இப்படி இருக்குது, இந்த வண்டி இதுக்காரர் இப்படி இருக்காரு, இந்த வண்டிக்கார் பணம் வச்சிருக்காரு, இந்த வண்டிக்கார் கடலில் இருக்காருலாம் சொல்லுவோம். அவர் எங்கேயாச்சும் ஒரு பேக்கரிகிட்ட கொண்டு போய் நிறுத்துவார். போகிற வழியில் நாங்களும் போய் நிறுத்துவோம். இறங்கி போய், ஐயா நாங்கள் பின்னாடி தான் வந்தோம், நான் ஒரு ஜோசியர் என்னோடய கார்டை எடுத்து கொடுத்துருவேன். ஜோசியர், இந்த மாதிரி எண்களை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் உங்கள் வண்டியில் நாங்கள் அனுப்பிச்ச விஷயம், உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டோம்னா, சார் 100% கரெக்டு, கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம்னா நான் நம்பர் மாற்றிருப்பேன், இப்போ நான் எடுத்த வண்டி என்ன பண்ண முடியும் பாரு. அந்த வண்டிக்கு பரிகாரம் என்ன இருக்குது? இப்போ ஒரு வண்டி எடுத்துட்டோம், ரொம்ப செலவு பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஒரு சில வண்டியெலாம் மாற்ற முடியாத வண்டிகள்லாம் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, அதுக்கு பரிகார எண்களாக இருக்கும். ஒரு சில எண்கள் வந்து அதனுடைய தன்மையை மாற்றி கொடுக்கக்கூடிய எண்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி எண்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது அதில். சரி, அடுத்தது வந்துங்க 4ஆம் நம்பருக்கு வருவோம். 4ன்னா இது வரைக்கும் நாம் தெரிஞ்சிருந்த விஷயங்கள் என்னென்ன? 4ன்னா ராகு, 4ன்னா தடை, 4ன்னா பிரச்சனை, இப்படி நினச்சிட்டு இருந்தோம். 13 இருக்கிறதுல பயப்பட வேண்டிய எண் அப்படிலாம் பேய் நம்பர்லாம் சொல்லுவோம்.
கிடையவே கிடையாது. அதில் 1, 3 மட்டும் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுது இன்றைக்கும். கோர்ட்டில் எஃப்ஐஆர் ஆன அல்லது சந்தேகத்திற்கிடமாக பிடிக்கப்பட்டு வந்த வாகனங்கள் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் 1, 3 வந்து திரும்ப இருக்கும். அது மட்டும் அது மாதிரி செய்யுது. ஆனால் 4 மிக அதிர்ஷ்டமான எண். யோகக்காரகன் யாருங்க? யோகம் தரக்கூடிய கிரகம் யார் நவகிரகத்தில்? ராகு. அப்படியே 4ஆம் நம்பர் மட்டும் வேண்டாங்கிறீங்க. 4 மட்டும் எப்படி யோகம் தராமல் போயிடும்? தமிழ் எண் கணிதத்தில் மாறி வரலாம், அது வேறு விஷயம். ஆனால் நான் வந்து இதுவரைக்கும் இருக்கிற ஃபார்மேட்டுக்கு சொல்கிறேன். 4 மிகச்சிறப்பான எண். 4ம் தெரியணுங்க. 4 திசையும் வேணும், 4 பேரும் வேணும் ஊருக்குள்ளார. 4ம் தெரிஞ்சிருக்கணும். 4 தான் வேதம். எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் 4ல். அப்படி ஒரு எண். அந்த 4ல் 13 ரிமூவ் பண்ணிடலாம். 22 மிகச்சிறப்பான எண். 22ங்க, குறித்து வச்சுக்கோங்க. ஆனால் 22ல் ஒரே ஒரு வீக்னஸ் இருக்குது, அதையும் அப்புறம் சொல்கிறேன். 22 சிறப்பான எண். 22 எண் வந்து பொறாமை உணர்வை தூண்டும் எண். 22ல் ஒருத்தர் வண்டி வச்சுருந்தார். ஒரு வீட்டில் 4 வண்டி இருக்குது. அதில் ஒருத்தர் வண்டி 22. நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் உங்களுக்கே நான் சொல்கிற விஷயம் ஒத்துக்க மாட்டீங்க, இருந்தாலும் உங்களுக்குள்ளாரையே நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா ஆமான்னு தெரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் மற்றவங்களை போட்டியாளராக பார்க்குறீங்களா, பொறாமையாளராக பார்க்குறீங்களா? பிஸ்னஸ்லேயாகட்டும், உறவுகளையாகட்டும், படிப்புலையாகட்டும் அப்படின்னு கேட்டோம்னா இந்த 22 வந்து கொஞ்சம் பொறாமை உணர்வை உருவாக்குது. அப்போ ஆனால் 22ங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சியை தரும். இருந்தாலும் இந்த எண்ணங்கள் மேலே வரும். சரி, அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது? 31 அவ்வளோ சிலாகிதமாக இல்லை, சிறப்பாக இல்லை, அதை விட்டுறோம். 40 நார்மல், அதையும் விட்டுறோம். இப்படி ஒவ்வொரு எண்கள்லேயும் வரும். 100 வரைக்குமே போகுங்க இருக்குது. சரி, அதுக்கு அடுத்தது வந்தோம்னா 5 சீரியல் எடுத்துக்கிட்டோம்னா இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுட்டு இருந்த விஷயங்கள் 5 சூப்பருங்க. அப்படி தான் தெரியும் இது வரைக்கும். 5 எந்த வண்டி நம்பர் தப்பாக இருந்தாலும் 5 நம்பர் எடுத்தோம்னா சரியாயிடும். 5 என்பது சிறப்பான எண் தான். ஒரு சில 5ஐ தவிர பெரும்பான்மையான 5ஆம் எண்கள் பயத்தை மட்டுமே தரும். 59 நம்பர் வச்சுருக்கேன்னா பயந்தாங்கோலி, எதுக்கு எடுத்தாலும் பயந்துக்காரு. சார் இது போகலாம், ஐயோ கம்முனுங்க, ஏதாச்சும் ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுறது? ஏங்க இதை செய்யலாங்க, இதில் வேண்டாம் பண்ணுங்க, யோசனை பண்ணுங்க. வாழ்க்கையில் இவர் யோசனை பண்ணி 150 வருஷம் இருக்கிற மாதிரி. ஏங்க 150 வருஷம் 200 வருஷம் இருக்கிற அறிவாளி யாராச்சும் இருக்கிறாங்களா யோசனை பண்ணுறவங்க? எவ்வளோ யோசனை இருந்தாலும், எவ்வளோ செல்வங்கள் இருந்தாலும் 100 தாண்டறது கஷ்டம். யாருனாலையும் அது முடியாது. இருக்கிற காலகட்டத்தில் அந்த சந்தர்ப்பங்கள் தரக்கூடிய, பிரபஞ்சம் தரக்கூடிய சந்தர்ப்பங்களை நல்ல முறையில் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு இந்த 5ஆம் எண்கள் தடையாக இருக்கும். அப்போ 5ல் நல்ல நம்பர் இல்லையானா இருக்குது. வெறும் 5 சிறப்பு இல்லை. 14 ஜனவசியம். 14ல் ஒரு ட்ரேட்மார்க் ஒரு கம்பெனிக்கு அமைச்சு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கடைக்கு தொடர்ந்து வாடிக்கையாளர் வருவாங்க. அது ஏங்க மட்டும் 5 வேண்டான்னு சொன்னீங்க அப்படின்னா, முதல் 5 மிதுன புதன், 14 கன்னி புதன். மிதுன புதனுக்கும் கன்னி புதனுக்கும் என்ன வித்தியாசம்? கன்னி புதன் உச்சம் முளத்திரிக்கோணம் வச்சுங்களா. அதுக்கு அடுத்தது வரும் 23, மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த 23க்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடக குரு. கடகத்தில் குரு என்னங்க? உச்சம். கடக குரு உச்சம். கடக குரு இருப்பது ஆயில்யத்தில், இந்த நட்சத்திரம் செயல்படுறது பூசத்தில். ஸோ கண்டிப்பாக வந்து நமக்கு 23 நிச்சயம் நல்லாயிருக்கும். 32 டாப் அண்ட் டாப்பாக இருக்கும். இந்த 32 நம்பரை அனலைஸ் பண்ணுறதுக்கோசரங்க நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 95, 96 காலகட்டத்தில், அதாவது ரிக்கில் ஹைட்ராலிக் வர்றதுக்கு முன்னாடி நுமேட்டிக்னு இருந்துச்சு தெரியுங்களா? உங்களுக்கு கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. அந்த காலகட்டத்தில் வண்டிக்கு மேனேஜருங்கிற வேலையின் பேரில் நான் போயிருந்தேன். எங்கே? உஜ்ஜைன் எம்பியில். அங்கே தான் சித்திரகுப்த மகாராஜாவுடைய அரண்மனை. அதில் 32 வந்து அவர் தொடர்ந்து உபயோகப்படுத்தினவர். 32 பதுமைகள் இருக்கும், 32 படிகள் இருக்கும். இந்த 32ல் என்னடா அப்படி இருக்குதுன்னு போய் பார்க்கல, பழைய சாஸ்திரத்தில் என்ன கொடுத்துருக்கான்னா காடாறு மாதம் நாடாறு மாதம் அப்படிங்கிற மாதிரி. உண்மையிலே அப்படி இல்லை. அவங்களுடைய மனம் 6 மாதம் அவங்க பேச்சை கேட்கும், 6 மாதம் அவங்க மனசை அவங்க பேச்சு கேட்பாங்க. இதுதான் உண்மை. 32 மிகச்சிறப்பான எண், தாராளமாக உபயோகப்படுத்தலாம். சரி, 5 சீரியலில் ரொம்ப விசேஷகரமான ஒரு எண் இருக்கான்னா 41. தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அவங்களுக்கு அந்த 41 தீர்த்து வச்சிரும். ஒருத்தர் வண்டி நம்பருங்க 15ன்னு இருந்துச்சுன்னா அந்த வண்டியில் திருட்டு போகும். 15ன்னு இருந்தால் வண்டி கீழே விழுவும். 15ன்னு இருந்தால் எலும்பு ஃப்ராக்சர் ஆகும். இதெல்லாம் இருக்குது, சொன்னால் பயப்படுவாங்க. ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இது உருவாக்கும். அந்த 15ன்னு எடுத்துட்டேங்க, இப்போ நான் என்ன செய்யட்டும்? 11ன்னு நான் ஒரு வண்டி வச்சுருக்கிறேன், என்னை நல்லா கடனாக்கிட்டு அந்த வண்டி ஓய்வு எடுக்குது. எப்படிங்க சார்? சார் உங்கள் ஸ்கூட்டி நம்பர் யோசனை பண்ணி பாருங்க. அதாங்க, இப்படி ஒவ்வொருத்தர் வண்டியும் நிற்கிற வண்டியிலேருந்து நம்ம ஜோசியம் பார்க்கலாம், வெளியே நிற்கிற வண்டியை வச்சு பார்க்கலாம், வந்து உட்காந்த இடத்துலேருந்து பார்க்கலாம்.
நிற்கிற இடத்துல இருந்து பார்க்கலாம், இருக்கிற பொருள்ல இருந்து பார்க்கலாம். அவ்வளோ தூரம் ஜோதிடம் வந்து உள்ளே வரும். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 41ங்கிறது இத்தனை விஷயங்களுக்கும் ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு எண். ஆனால் பழைய நியூமராலஜி படி நம்ம போயிட்டு இருந்தோம்னா, பழைய நியூமராலஜியில் அது ஜனவசிய எண் அது இதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம முன்னாள் முதலமைச்சர் நம்ம புரட்சித் தலைவருடைய எண் கூட 41 தான். அவருடைய பழைய பேர் வந்து பழைய படங்களில் பார்த்தீங்கன்னா ராம் சந்தர்னு வரும். பழைய படங்களில் வெள்ளை படங்களில் பார்த்தீங்கன்னா அதனுடைய கூட்டுத்தொகை 36. இந்த 36ங்கிற கூட்டுத்தொகை தொழிலில் சூப்பர் ஸ்டாராக்கும், தொழிலில் ஃபேமஸ் ஆகும், காசு வரும், பணம் வரும், குடும்பம் எல்லாம் பண்ணிவிடும். அவருக்கு 3 மனைவிகள் இல்லை, துணைவி வந்ததுக்கப்புறமா தான் நினைச்சாங்க. இவ்வளோ ஒரு வித்தியாசமான ஒரு எண். ஆனால் கொடி கட்டி பறந்தார், மெம்மேல வந்தார். எப்போ இந்த 41ன்னு மாற்றினாரோ அதை மாற்றின ஜோதிடர் கூட நம்ம மாவட்டத்துக்காரர் தான், நாமக்கல்காரர் ஆச்சுங்களா. இது எப்போ மாற்றினாங்களோ அதுலேருந்து அவருக்கு ஒரு அபிரிதமான வளர்ச்சி, அபிரிதமான ஜனவசியம், இது அத்தனையும் உருவாகுச்சு. இந்த 41 சீரியல் நம்ம பயன்படுத்தும் போது, இந்த எண்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எந்த காரணத்திலையும் சுய கட்டுப்பாட்டை மீறிடக்கூடாது, தலைக்கணம் வந்துடக்கூடாது, அகலக்கால் வச்சிடக்கூடாது. தானாக வெற்றிகள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த 3ல் இறங்கினோம்னா மாட்டி விட்டுரும். 41காரங்க அவசரப்பட்டாங்க, மாட்டிக்குவாங்க. 41ங்க. ஓகே சார், சூப்பர் சார், சூப்பர் சார். ஜனவசியம் அப்படி இழுக்கும், காந்த மாதிரி இழுக்கும். ஆனால் இவ்வளோ பவர்லாம் அந்த குட்டி கிரகம் புதனுக்கு தாங்க கொடுத்துருக்குறாங்க. கேது கொடுக்கலையே, என்ன காரணம்? பவரான கிரகம் இது கேது தானே. கேது தான் இதுக்குள்ளே டாப் சுப்பீரியர். வரிசையாக கேடரை எடுத்துக்கிட்டே போனோம், சுப்பீரியர் கேடு கேது தான். ஆனால் அந்த கேதுக்கு அந்த ஜனவசியம் கொடுக்கல. என்ன கொடுத்தாங்க? திருவோடு, மாலை, சாமியார், இதுதான் கொடுத்தாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நகைக்கடை கரெக்ஷனுக்காக நான் போயிருந்தேன். அதில் அந்த பேக்ரவுண்டு இது ஒட்டுனது வந்து எந்த கலரில் ஒட்டியிருந்தாங்கன்னா, நமக்கு பேக்கில் இருக்குது பாருங்கள், இந்த காவி கலர், அதில் ஒட்டியிருந்தாங்க. இந்த கலர் யாருக்கு ஆதிபத்தியங்க? கேது. செய்கிற தொழில் நகை, சுக்கிரன். நகை வந்து நம்மளை ஆர்வத்தை தூண்டணும். அதாவது இது செய்யணும், அது செய்யணும், இன்னொரு பொண்ணு எடுக்கணும், 6 பொண்ணு, இப்படி போயிட்டு இருக்கணும். கேது இருக்கிறதை குறைக்கும், சுருக்கும். கேது தடையை உருவாக்கும், சுருக்கும். இது பாடத்தை தரும். ஒரு ஜாதகத்தில் கேது எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல அந்த ஜாதகர் பாடம் படிச்சிருப்பார். புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு என்ன சார் லக்கணம்? அது அம்மா அம்மா ஃபஸ்ட்டு மகளிருக்குள்ள என்னங்க? மகர லக்கணம். ஓகே, சூப்பர். என்ன கேது எங்கே இருக்காருங்க? சிம்மத்தில். கடன் விஷயத்தில் அம்மா வந்து மிகப்பெரிய பாடம் பட்டிருப்பாங்க. கடன், குழந்தைகள், காலபுருஷனுக்கு 5ஆம் இடம், குழந்தைகள். இந்த 2ல் 1ல் நமக்கு மிகப்பெரிய பாடத்தை இந்த கேது தந்துடுவார். நம்ம சொல்கிறோம்ல, பெரிய பாடம்டா எனக்கு இது, அப்படி சொல்கிற முடியாது ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை உருவாக்கக்கூடியவர் கேது தான். இப்போ உங்களுக்கு சொல்லுங்கள் சார், என்ன லக்கணுங்க? மேச லக்கணம். எந்த இடத்துல கேது இருக்காருங்க? 3ல். சகோதரத்தில், கம்யூனிகேஷனில். ஒரே ஒரு காலுங்க, அந்த ஃபோன் மட்டும் வரலைன்னா நான் எங்கேயோ போயிருப்பேன். இதெல்லாம் இந்த பாடம்லாம் வரும். இப்படி பாடத்தை தரக்கூடிய அந்த கேது பகவான் கூட ஜனவசியத்தை தரவில்லை. அப்போ 41க்கு உண்டான இந்த குட்டி புதனுக்கு தானே இவ்வளோ பவர் இருக்குது. சரி, அதுக்கு அடுத்தது 6ஆம் நம்பருக்கு வருவோம். 6ல் வரும்போது நம்ம தமிழ் எண்கணிதத்தில் வேறு மாதிரி சொல்லுவோம். இதில் வெறும் 6ங்கிறத மட்டும் வச்சு வீனஸ்ன்னு நான் எடுத்து பேசுகிறேன். இதில் பார்க்கும்போது இந்த சுக்கிராதிக்கம் முழுக்க 6ஆம் நம்பர் கொண்டு அருகலைகள், அறுசுவைகள் எல்லாமே அதில் இருக்குது. இந்த சுக்கிரன் வந்துங்க டைரெக்டாக பார்த்தீங்கன்னா நல்ல நம்பர் கிடையாது. டைரெக்டாக பார்த்தா நல்ல நம்பர் கிடையவே கிடையாது. ஆனால் எல்லோரும் பணம் கொடுத்து வாங்குறாங்க இந்த நம்பரை. வெறும் 6 செயலற்றது, 15 தீமை தருவது. ஆனால் 15 பழைய சாஸ்திரத்தில் என்ன கொடுத்துருக்கான்னா, இவர் வந்து எப்படியாச்சும் காரியம் சாதிக்கக்கூடியவர், மிகப்பெரிய வளர்ச்சி தருணம்லாம் கொடுத்துருக்கான். ஆக்சுவலாக அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். 15 அதுக்கு அடுத்தது எடுத்துக்கிட்டால் எங்கே வருதுங்க? 24 அதுக்கும் பவர் இல்லை, அதுக்கு பவர் இல்லை. அதுக்கு அடுத்து வரக்கூடிய 33 இருக்கிறதுக்கெல்லாம் சேர்த்து மொத்த யோக பலனை தரக்கூடிய எண் 33. அதுக்கடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 42 பவர் இல்லை. அதுக்கடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோங்க? 51 அருமையாக டெவலப் ஆகும். ஆனால் எத்தனை பேர் நல்லவன் வரானோ அத்தனை எதிர்ப்பும் கூடயே வரும். 60 மிகச்சிறப்பாக இருக்கும். இப்படி வரிசையாக போகும். 7 எடுத்துக்கிட்டால் தான் நம்ம தெரிஞ்சது தான் ஞானம், இது எல்லாமே வரும். ஸோ இப்படி எண்கணிதத்தில் பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள். கொஞ்ச நாள் அதை சொல்லவே முடியாது. கிட்டத்தட்ட ஒரு கிளாஸே வேணும். எண்கணிதம் ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டோம்னாவே ஒரு கிளாஸ் வேணுங்க சார். அவ்வளோ விஷயம் உண்டு. லெட்டராலஜி இருக்குது, நேமாலஜி இருக்குது, ப்ரோனாலஜி இருக்குது, சிக்னேச்சராலஜி இருக்குது. நான் கையெழுத்து போட்டு கொடுக்க பிளட் நம்பர் சொல்லுவேன், பிளட் குரூப் சொல்லுவேன், இப்படிலாம் உண்டு. ஓகே சார், இது போன்ற கருத்தரங்களில் கலந்து கொண்டு
இங்கு தரப்படும் அருமையான விஷயங்களை நாம் கவனம் கொண்டு கற்றறிந்து நம்முடைய வாடிக்கையாளர்களை வழிபடுத்துவோம் என்று கூறி இந்த வாய்ப்பு, அழகான வாய்ப்பை தந்த ஈசன் அறக்கட்டளையின் நிறுவனர் ஐயா பண்டிட் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் மற்றும் அங்கத்தினர் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பெயர் வாஸ்து MA ஜெகநாதன். என்னுடைய தொலைபேசி எண் 73 6 000 33. இப்போ ஒரு சந்தேகம் வந்திருக்கு, சைபருக்கு என்னன்னு பலம் சொல்லிங்களே. என்ன சைபருக்கு பவரே அதிகம். நன்றி, வணக்கம். ஐயா, என்னுடைய தொலைபேசி எண் 73 7373 60 00 33 33. நன்றி, வணக்கம்.